ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே டைரக்டா இந்த ஜாதகருக்கு திருமணம் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னா எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். லக்னம்னு எடுத்துக்கோங்க. கடக லக்னம். லக்னாதிபதி எங்க இருக்காருன்னு பார்க்கணும். லக்னாதிபதி கெட்டு 7ஆம் இடம் 2ஆம் இடம் கெட்டு 8ஆம் இடமும் கெட்டு போயிருக்கு அப்படின்னா இதுல கல்யாணம் ஆகிறதுக்கான அமைப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும். இந்த இடம் திதி சூன்யன்னு வச்சுப்போம். இந்த இடம் திதி சூன்யன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? இப்போ கடக லக்னத்துல பிறந்து 2ஆம் இடமும் 5ஆம் இடமும் திதி சூன்யமாகி 7ஆம் அதிபதி 6க்கு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. சனி இங்க இருக்காருன்னு வச்சுக்கோங்க. சனி பகவான் 6ல் இருக்காரு. 8ஆம் அதிபதியும் அவரு 6க்கு வந்துட்டாரு. இந்த பாதகாதிபதி சுக்கிரன் இருக்காரு இல்லையா, இவரு சம்மந்தப்படுறாருன்னு வச்சுக்கோங்க. இதோட சம்மந்தப்படுறது அல்லது பாதகாதிபதி லக்னத்துல சம்மந்தப்படுறது. 2ஆம் அதிபதி சூரியன் 12க்கு போறது, 8க்கு போறது. இந்த மாதிரி லக்னம் கெட்டு 2ஆம் இடம் கெட்டு 7ஆம் இடமும் கெட்டு போயிருக்கு அப்படின்னா 8ஆம் இடம் பெண்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட தாலி பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது சம்மந்தப்படுது அப்படின்னா இவங்களுக்கு திருமணமே ஆகாது. இதுல 12ஆம் இடம் ரொம்ப வலுத்து சூரியன், இப்ப 2ஆம் அதிபதியோட சூரியன் நல்லா இருக்காரு, கூட ராகு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. லக்னாதிபதி சந்திரனும் 12லயே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இவங்களுக்கு கல்யாணம் ஆகாது. ஆனா கல்யாணம் ஆகி ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ எப்படி இருப்பாங்களோ இல்லற வாழ்க்கையில, அந்த இல்லற வாழ்க்கை இவங்களுக்கு அமையும். 4ஆம் இடத்து அதிபதி இவர் சுக்கிரனும் நல்லா இருக்காரு ஏதோ ஒரு வகையில அப்படின்னா இல்லற வாழ்க்கை திருமணமா கல்யாணம் ஆகி தாலி கட்டி கல்யாணம் ஆகி ஒரு வாழ்க்கை வாழாம தாலி இல்லாம ஆனா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அமையும். இதுல திருமணம் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா 2ஆம் இடம் நல்லா இருக்கணும், 7ஆம் இடம் நல்லா இருக்கணும், அடுத்து 8ஆம் இடம் நல்லா இருக்கணும், அதுக்கடுத்து 12ஆம் இடம் நல்லா இருக்கணும். இந்த ஸ்தானங்கள் நல்லா இருந்ததுனா தான் ஒரு திருமணமாகி ப்ராப்பரான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் அமையும். இதுல இந்த 2, 7, 8, 12 திதி சூன்யம் ஆகிறது, பாதகாதிபதி சம்மந்தப்படுறது, மாரகாதிபதி சம்மந்தப்படுறது, இந்த அமைப்பு இருந்து அந்த இடங்கள் கடுமையா பாதிப்புக்கு உள்ளாகுது. அந்த கிரகங்கள் அஸ்தங்கமாகிறது, சூரியனோட சேர்ந்து அஸ்தங்கமாகிறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்துருச்சு அப்படின்னா திருமணம் கைக்கூடியே வராது. தசாபுத்திகள் வந்தாலும் அந்த நேரம் தசாபுத்தி காலங்கள்ல இவங்களுக்கு, ஏன்னா எப்படி இருந்தாலும் தசாபுத்திகள் ஏதாவது ஒரு தசாபுத்தி இதுல சம்மந்தப்படும் இல்லையா, அந்த தசாபுத்தி கை கொடுக்கணும் இல்லையா, அப்பயும் கை கொடுக்கல, குரு பலன் வருது அதுவும் கை கொடுக்கல அப்படின்ற சுச்சுவேஷன் இருக்குன்னா இவங்களுக்கு இந்த அமைப்பே இருக்காது. லக்னாதிபதி சுத்தமா கெட்டு போய் 7ஆம் இடம் கெட்டு போச்சுனாலே உங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் அமையவே அமையாது. இந்த மாதிரி அமைப்பு இருக்கவங்க ஜாதக ரீதியா உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் ஹெவியா இருக்கு அப்படின்னா அதற்குண்டான கிரகங்கள் என்ன, ஏன் இது பாதிப்புக்குள்ளா இருக்கு, இதுக்கு வேற ஆல்டர்னேட் சொல்யூஷன் என்ன, என்னென்ன தோஷங்கள் ஜாதகத்துல இருக்கு அப்படின்றத பார்த்து மற்ற கிரகங்களை பார்த்து அதற்குண்டான கோவில்களுக்கு போறது, திதி சூன்யத்தை நிவர்த்தி பண்றது, அஸ்தங்கமா இருக்கா அதற்குண்டான இறை வழிபாடு பண்றது, அஸ்தங்கமா இருக்கும்போது அதற்குண்டான அபிஷேகங்கள் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்க கரெக்டா மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அமையக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் ஒரு 50%லேருந்து 20% வரைக்கும் இருக்கு. அப்படி இல்லை, இந்த மாதிரி சூழ்நிலைகள் இல்லை அப்படின்னா கண்டிப்பா வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். இவங்க நான் சொன்ன மாதிரி இந்த 12ஆம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் திருமணம் ஆகாம சந்தோஷமா இருக்கக்கூடிய அமைப்பு, இதுதான் அவங்களுடைய லைஃப் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.